சொல்லிக்கிட்டு இருந்தேன் கடைசி என்னவே இந்த இறுதி கட்டத்தில் பேச வச்சிட்டீங்க. ஒரு சிறு விஷயங்களை மட்டும் எல்லாரும் விளங்கிக்கிறதுக்காக சொல்லிட்டு போறோம். நம்ம புத்தகங்களோட இயங்குறதுனால அந்த காரியங்களை சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கு. அதாவது வந்துட்டு அதுவும் குறிப்பா இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி நம்ம பேசுனதுனாலையும், அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வங்காரி மாதாவை பத்தி இந்த இடத்துல பேசுனதுனாலையும், வங்காரி மாதா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த புத்தகத்தை தயவு செய்து வாசிச்சு பாருங்க. இயற்கை மேல உள்ள காதல் உங்களுக்கு மிக பெருசா வரும். இப்ப சமீபத்திய நான் படிச்ச ஒரு புத்தகத்துல ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு மனுஷன் நினைச்சுக்கிறானா இந்த உலகத்தை அவன் தான் ஆட்சி செய்யறான் அப்படின்னு. இந்த உலகமே அவனுக்கு கீழே தான் இருக்குது, அவன் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஆள் ஒரு பன்னிக்குட்டிகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இங்க வந்து அவன் நினைச்சுக்கிறானா. அப்ப அந்த அது சொல்லுமா, அப்படித்தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தன் வந்து இந்த உலகத்துல வேற ஒரு உயிரினம் இருக்கும், அது சொல்லும் இங்கு மனிதன் ஒருவன் வாழ்ந்து இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகம் ரொம்ப பெருசு, நம்மளால இந்த உலகத்தை ஆட்சி செய்யல. டைனோசர் இருந்துச்சு, பெரிய பெரிய மிருகங்கள் இருந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு நாள் இந்த மனுஷ உயிரினமும் அழிஞ்சு போகும், உயிரினம் தான் இதுவும் அழிஞ்சு போகும். இதுக்கு பதிலாக வேற ஒண்ணு இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும், உலகம் நிரந்தரமானது அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு அவங்க பேசிக்கிட்டாங்க. அவன் காட்டை வென்றான் அப்படின்ற புத்தகத்துல இது இடம்பெற்றிருக்கு. அந்த புத்தகத்தையும் நீங்க வாங்கி வாசிச்சு பாருங்க, வெறும் 100 ரூபாய்க்கு கிடைக்குது. ரொம்ப அருமையான புத்தகம் அது. இப்படியாக புத்தகங்களோடு இயங்கி கொண்டும் அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய பத்தி பேசினது, இது எல்லாமே நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு இந்த சமூகத்துல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுவும் சமீப காலமா எழுப்பப்படுற கேள்வி, தோசையம்மா தோசையில எதுக்கு அம்மாவுக்கு 2 தோசை அப்பாவுக்கு மட்டும் 3 தோசை, ஏன் அதுல ஈக்குவாலிட்டி இல்லை, ஏன் ஸ்கூல் புக்ல அம்மா கிச்சன்ல இருக்கிற மாதிரி படம் இருக்கு, ஒரு அப்பா நிக்கிற மாதிரி படம் இல்லை, இதெல்லாமே கேள்வி எழுப்பி எழுப்பி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி தான் கேள்வி எழுப்ப எழுப்ப அவ்வளவு கேள்வி எழுப்புனதுனாலதான் இன்னைக்கு ஹெச்சிஎல்ல ஒரு அம்மா போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அம்மா தான் உட்கார்ந்துருக்காங்க, 10 ஆம்பளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அப்படின்னா இன்னும் 10 பொம்பளை வரணும், அதுக்காக இன்னும் பெண்கள் முன்னாடி வரணும், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம விட்டுற முடியாது. அந்த காரியத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உங்க யாருக்கு எப்ப புத்தகம் வாசிக்கணும்னு தோணுனா கூட குமிழ்முனை புத்தக வண்டி இருக்கும், நீங்க வந்து இலவசமா அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். எழுதுனீங்கனாலும் பதிப்பிக்கிறது குமிழ்முனை பதிப்பகம் இருக்கு, நீங்க இது எங்க கிட்ட வந்து பதிப்பிச்சுக்கலாம். எப்படி மற்ற பதிப்பகங்கள் எப்படின்னு தெரியல, குமிழ்முனை பதிப்பகத்துல இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 பெண் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். எல்லாருமே கல்லூரி பள்ளியில படிச்சுட்டு இருக்கிறவங்க. நேற்று சும்மா இன்னைக்கு உமன்ஸ் டே விஷஸ் போடுறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது இவ்வளவு பெண் எழுத்தாளர்கள் நம்ம கிட்ட இருந்து வெளியில வந்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த புத்தகங்களோட பெயர்கள் இன்னைக்கு அந்த புத்தகங்களை பத்தி எல்லாரும் பேசுறதுமே நல்லா இருக்கு. ஸோ நல்லா வாசிங்க, நிறைய தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்காத எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கொள்ளுங்க. நம்ம எப்பொழுதுமே கற்றுக்கொண்டு வாசித்து கொண்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மேம்படும். வாசிப்போம், வளருவோம். நன்றி.